பிள்ளைய கொண்டாந்து சாமி முன்னாடி இங்க போடுங்க அத்தா. ஆ சின்னம்மா கொடுங்க. ஆம்பளைங்க எல்லாம் சட்டையை காட்டுங்க. கருப்பா, உன் வம்சாவழிய சேர்ந்த உன் புள்ளைங்க உன் எல்லைக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு நீதான் மேலுக்கால சுகத்தை கொடுத்து, நீண்ட ஆயுச கொடுத்து, கூட துணையா இருந்து நல்லபடியா காப்பாத்தணும்பா. உங்க குடும்பத்துல யாராவது சாமி ஆடுறவங்க இருக்கீங்களா? நம்ம கருப்பு இருக்காங்கய்யா. அவனுக்கு தான் பெரிய மந்த சாமி வந்து இறங்கும். முன்னாடி வந்து நில்லுப்பா. கருப்பா சாமி அருள் இறங்கி எல்லாருக்கும் அருள் வாக்கு சொல்லிட்டு எல்லாருக்கும் திருநீர் கொடுத்துட்டு பிள்ளைங்களுக்கும் திருநீர் போட்டுட்டு தூக்குங்க. சரிங்க. அடிங்க மூலத்தை. பெரிய மந்த கருப்பா, உன் பிள்ளைங்களுக்கு அருள் கொடுக்க வாயா. இறங்கி வந்து ஆடுமையா. உன் பிள்ளைங்க எல்லாரும் உன்னை தேடி உன் கோவில்ல வந்து நின்னு இருக்காங்க. வந்து அருள் வாக்க குடியா. என்ன கருப்பா, ஏன்டா சோதிக்கிற? வாயா, சீக்கிரம் இறங்கி வாயா. ஏன் உன் பிள்ளைகளை காக்க வச்சிருக்க? ஏதாவது குத்தங்குறை இருந்தா இறங்கி வந்து சொல்லுயா. குடும்பத்து மேல ஏதாவது கோபம் இருக்கா? ஏன் இவங்களை காக்க வச்சு இப்படி சோதனை பண்ற? இறங்கி வந்து அருள் வாக்க குடியா. என்ன ஆச்சு? எப்பவுமே கருப்பு பெரிய மந்த கருப்பான்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அருள் வந்து இறங்கிருமே. இன்னைக்கு என்ன இம்புட்டு தூரம் உடுக்க அடிச்சு சாமி இறங்க பாக்குறாங்க, அப்பவும் இறங்க மாட்டேங்குதே. என்னாச்சுன்னு தெரியலையே. பெரிய மந்த கருப்பா, உன் பேரை தானே மூச்சுக்கு 300 தடவை நாங்க சொல்லி தினமும் கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஏயா இப்படி எங்களை அருள் கொடுக்காம சோதிச்சுக்கிட்டு இருக்க? என்ன குத்தங்குறை இருந்தாலும் எங்க எல்லாரையும் மன்னிச்சு பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு இறங்கி வாயா. நீ என்னைக்கும் எங்களுக்கு துணையா இருப்பேன்னு சொல்லி எங்களுக்கு காட்டியா. ஐயா, ஏன் இப்படி சோதிக்கிற?
நிப்பாடியா பாடியா ஏய், என் பிள்ளைங்களை இங்க கொண்டு வாங்க. இந்தா, இது எப்படி சீக்கிரம் கொண்டு வாங்க. எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். என் பிள்ளைங்கள, என் எல்லைக்கு வந்த என் பிள்ளைங்கள கண்ணுக்கு இமையா இருந்து நான் காத்து கொடுப்பேன். என் பிள்ளைங்களுக்கு பக்க பலமா நான் துணையா இருப்பேன். என் வம்சத்தை நான் என்னைக்கு காத்து கொடுப்பேன். ஆ, ஆத்தா ஒவ்வொருத்தங்களா வந்து திருநீர் வாங்கிட்டு அருளா கேட்டுங்க ஆத்தா. பெரிய மந்த கருப்பா, என்னைக்கு என் குடும்பத்தை நீ காத்து கொடுக்கணும். இந்த வயசுலயும் உனக்கு இம்பிட்டு வைராக்கியம் இல்ல? என் வம்சத்தை சேர்ந்தவல்ல, என் குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு வந்தவல்ல, அப்புறம் நீ அப்படித்தானே இருப்ப. என் குடும்பத்தை சேர்ந்தவ அப்படிதான் இருப்பா. ஒன்னும் கவலைப்படாத. இன்னும் 100 வருஷத்துக்கு நீ ஆரோக்கியமா இருப்ப. நான் பாத்துக்கிறேன் உன்ன. என்ன முழங்கால் வலிக்குதா? ஆமையா கருப்பா. என் பேரை சொல்லி என் திருநீரை எடுத்து முட்டியில முழங்காலுக்கு கீழே பூசிக்கோ. 30 நாள் உனக்கு சரியா போயிடும். ஓ ஐயா ராசாங்க ஐயா, நீங்க வாங்க ஐயா.
உன் மேலுகளு சுகத்தை பத்தி எல்லாம் ஒரு குறையும் கிடையாது. நான் இருக்கேன். உன்னையும் சரி, உன் குடும்பத்தையும் சரி, உன் வம்சத்தையும் சரி, எல்லாரையும் நான் காத்து கொடுப்பேன். நீ கவலையே படாம இரு. என் பேரை சொல்லி நிறைய நல்லது செய்யற உன்ன அப்படி சும்மா ஒட்டுவனா உன்ன? கருப்பா கருப்பா, நான் இருக்கேன். நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், மனசுல வச்சுக்கோ. கண்ணால பாக்குறதும் பொய், காதால கேட்கறதும் பொய். உண்மை என்னங்கிறத நீதான் கண்டுபிடிக்கணும். கருப்பா போ போ. ஏய், குடி குடிய கெடுக்கும், புரியுதா? கருப்பா, நீ வரமாத்தா. நீ இந்த குடும்பத்துக்கு கிடைச்ச வரம். நீ இல்லாம உன் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா இந்த குடும்பத்தை இப்படி தாங்கி பிடிச்சிருப்பாங்களா? ஆ? கருப்பா, உன் மனசுக்கு ஏத்த மாதிரி நீ நல்லா இருப்ப. உன் மனசுல நல்ல எண்ணம் தான் இருக்கு. ஆ? உனக்கு நல்ல வாழ்க்கை அமையும். இந்தா போ, கலங்காம போ. போ, நல்லா இரு. ஏண்டி சாவித்திரி, நீ போடியே. இல்லம்மா, நான் அப்புறமா போய்க்கிறேன். போடியே, போ, போய் நில்லு. வேலி பயிரை மேய கூடாது, புரியுதா உனக்கு? புரியுது. பெத்த தாயி உள்ளைய கெடுக்க கூடாது. உள்ள தப்பு பண்ணா நீதே புத்திமதி சொல்லணும். ஆனா இங்க பெத்த தாயே தப்பு பண்ணா ஆ? ஆ? என்ன ஒழுங்கா இருப்பியா? இருப்பேன் சாமி, இருப்பேன். இருக்கணும். கருப்பா எல்லையில சரியா இருக்கணும். போ, நல்லா இரு. தாமரை, நீ போடி. வேணும் பாட்டி. போடிங்கிற, போ. மா, அடுத்து நீ, நான் ஐஸ்வர்யாதாம்மா. சாமி என்ன சொல்லுமோ தெரியலையே. சில பேரு பட்டு திருந்துவாங்க, சில பேருக்கு பட்டாலும் புத்தி வராது. ஆ? இதுல நீ எந்த ரகம்? ஆ? சாமி, ஏய், கோடீஸ்வரன் வேணுமா? கோடீஸ்வரன்? ஆ? இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம். ஆ. ம், வேண்டான்னு சொல்லிட்டல, அப்போ உனக்கு எல்லாம் கிடைக்கும். பட்டதுக்கு அப்புறமாவது புத்தி வரட்டும். கவலைப்படாம போ. ஈஸ்வரியே, நீ போடியே, நீ போ. அத்தை, அவங்க குடும்பம் எல்லாம் போகட்டும், நாங்க அப்புறமா போய்க்கிறோம். ஏ, வாங்கடி, போங்க. நாங்க அப்புறமா போய்க்கிறோம். ஏப்ப செல்லப்பாண்டி, ஆத்தா நீ போப்பா. சேர்த்தா. வா. அடுப்பு கிடப்பெல்லாம் சரியா போச்சா? சாமி, சரியா போச்சு. ஒன்னும் கவலைப்படாத. ஆ? அடப்பு இருந்துச்சு, அத நான் எப்பயோ எடுத்து விட்டுட்டேன். இப்ப நல்லா மூச்சு விட முடியுதா? நல்லா மூச்சை விட முடியுது சாமி. நல்லா நல்லா மூச்சை இழுத்து விடு. நல்லா நல்லா இழுத்து விடு. நல்லாதான் இருக்கு. உனக்கு ஒரு குறையும் இல்ல. இந்தா போ. தமிழே, நீ போமா. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். ஏய், சாமி முன்னாடி போய் நின்னு அருள் வாக்கு வாங்கறதுக்கு என்ன? போடி. ஏய், வரமாட்டியோ?
என்ன தேடிக்கிட்டு வரமாட்டியோ? நான் தினம் உன் பேரை சொல்லி கும்பிட்டுட்டு தானே இருக்கேன். தெரியுதுல்ல, வந்திருக்கிறது யாருன்னு தெரியுதுல்ல. என் பேரை சொல்லி கும்பிடுறப்ப நேர்ல வந்து நின்னு என்கிட்ட தின்னூறு வாங்க மாட்டியா? நீயே என்கிட்ட வாங்க மாட்டியா? போத்தா, சாமி கிட்ட உனக்கு என்ன கோபம்? போ போத்தா. எப்படி அத்தா தாங்கிக்கிற? எப்படி எல்லாத்தையும் தாங்கிக்கிற? செய்யாத குத்தத்துக்கு ஊர் உலகமே உன்னை பழி சொல்லி அந்த எல்லா பழியும் ஏத்துக்கிட்டு அதுக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கியே, அது எப்படி அத்தா தாங்கிக்கிற? என்ன செய்யாத குத்தமா? என்ன செய்யாத குத்தத்துக்கு பழியை ஏத்துக்கிட்டு இருக்கா? பண்ணாத குத்தத்துக்கு தண்டனை ஏத்திட்டு இருக்கான்னு சாமி சொல்லுதே. ஆண்டி, என்ன ஆண்டி இது? பயத்துல வெளியே காட்டிடாத. கவலைப்படாத, கவலைப்படாத. இந்த ஊர் உலகமே உன்னை எதிர்த்து நின்னு குத்தம் சொன்னாலும் நெஞ்ச நிமித்திக்கிட்டு நான் தப்பே பண்ணலன்னு நேர்மையா கண்ணை பார்த்து சொல்லு. அந்த நேர்மை உன்னை காப்பாத்தும், அந்த கருப்பு உன்னை காப்பாத்தும். தப்பு செய்யாம தண்டனை கிடைச்சிருச்சே நினைக்காத. உண்மை ஒரு நாள் வெளியே வரும். தப்பு செய்யாம தண்டனை கிடைச்சிருச்சே நினைக்காத. உண்மை ஒரு நாள் வெளியே வரும். வரும்போது எது அசலு எது போலின்னு எல்லாருக்கும் தெரிய வந்துடும். சரியா? இந்த கருப்ப கூட இருக்க, நீ கவலைப்படாத. கருப்ப வர வைராக்கியமா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்குல்ல, யாருக்கும் அஞ்சாம அந்த வாழ்க்கைய வாழு. உன்னை யாராலையும் அசைக்க முடியாது. நான் இருக்கேன், இந்த பெரிய மந்த கருப்பு இருக்கேன். போ, தைரியமா போ. அடுத்து யாரு? பெருமாத்தா போயண்டி. நீங்க என்னடி பாத்துக்கிட்டு நிக்கிறிய? மத்தவங்கள அனுப்பி விட்டுட்டு நீங்க என்ன நின்னுகிட்டு இருக்கீங்க? போய் திருநீரு வாங்கிக்கங்கடி, போங்க. ஐயோ அம்மா, எனக்கு பயமா இருக்குமா. எனக்கு மட்டும் என்னடி? உண்மை ஒரு நாள் வெளியே வரும்னு சாமி சொல்லுச்சு. இப்ப சாமி இப்பவே எல்லா உண்மையும் சொல்லிருமோ? ஏ ஐஸ்வர்யா, பாட்டி, போய் சாமி முன்னால நில்லுடி. பாட்டி, எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு பாட்டி. ஏய், கோயில்ல வந்து நின்னுகிட்டு சாமி முன்னாடி என்னடி பயம்? போய் நில்லுடி. சாமி முன்னாடி போய் நிக்கிறதுக்கு
எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. நான் இங்கேயே நின்னு சாமி கும்பிட்டுக்கிறேன். ஏய் எனக்கு ஓடிங்கிறல்ல போம்மா ஓடி போ. ஆண்டி இல்ல ஒண்ணும் ஆண்டி இல்ல வேண்டாம். போ. போ பயப்படாத போ. போ போ ஏய், உடுக்கு அடிக்கடா. உயிர் வேட்டு நடத்திட வேவட்டு பறிக்கு பறை போட்ட காலவீரக்கு சாமி வருது பொழுதிய பாதரு கடவிய வச்சு திணிதிட்டமானோம் வாடகை ஜீவனில் வருது உயிர் வேட்டு நடத்திட வேவட்டு பறிக்கு பறை போட்ட காலவீரக்கு சாமி வருது பொழுதிய பாதரு கடவிய வச்சு திணிதிட்டமானோம் வாடகை ஜீவனில் வருது அழகாட்டோட கிழமை அள்ளி முடிச்சு ஒரு